வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி டிசம்பர் மாதத்துடைய நடப்பு நிகழ்வுகளோட முழு தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் மாதம். சரி, வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் நம்ம சொல்கிற மாதிரியே முக்கிய தினங்கள், தமிழகம், இந்தியா, பொருளாதாரம், விளையாட்டு அப்படின்னு சொல்லி பிரித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் 2017 ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னென்ன படித்தா 2018 எக்ஸாமில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் வீடியோஸ் தொடர்ந்து வரப்போகுது. அதை தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு மாதிரி வினா தேர்வுகள் வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. சரி, வாங்க 2017 டிசம்பர் மாத நடப்பு நிகழ்வுகள். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது முக்கிய தினங்கள். டிசம்பர் மாதம் உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1, சர்வதேச அடிமை ஒழிப்பு தினம் டிசம்பர் 2, உலக கணினி எழுத்தறிவு தினம் டிசம்பர் 2, இந்திய கடற்படை தினம் டிசம்பர் 4, உலக மண் தினம் டிசம்பர் 5, சர்வதேச உள்நாட்டு விமான போக்குவரத்து தினம் டிசம்பர் 7, கொடி நாள் டிசம்பர் 7, சர்வதேச ஊழலுக்கு எதிரான தினம் டிசம்பர் 9, உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10, சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11, சர்வதேச புலம்பெயர்ந்தோருக்கான தினம் டிசம்பர் 8, தேசிய சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் டிசம்பர் 18, சர்வதேச மனித ஒற்றுமை தினம் டிசம்பர் 20, தேசிய நல்லாட்சி தினம் டிசம்பர் 25, தேசிய விவசாயிகள் தினம் டிசம்பர் 23. இதுதான் டிசம்பர் மாதத்துடைய முக்கிய நிகழ்வுகள். ஏற்கனவே ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் முக்கிய தினங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வேணுன்னா ஒரு கிளான்ஸ் அதை பார்த்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழகம் டிசம்பர் 2017. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 4 பெண்கள் உட்பட 6 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 4 பெண்கள் புதிய நீதிபதிகளாக வந்த காரணத்தினால இந்தியாவிலேயே அதிக பெண் நீதிபதிகளை கொண்ட உயர் நீதிமன்றம் என்ற பெருமையை சென்னை உயர் நீதிமன்றம் பெற்றிருக்கு. ஸோ மொத்தம் 11 பெண் நீதிபதிகள் இருக்காங்க. அதில் அடுத்து பாரதி விருது. சிபிஐ முன்னாள் இயக்குனர் கார்த்திகேயனுக்கு குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு பாரதி விருது வழங்கியிருக்கிறார். ஹார்வர்ட் தமிழ் இருக்கை எழுச்சி கீதம், அதை வாமு சேதுராமன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. அந்த பாடலுக்கு ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைச்சிருக்கிறார். அந்த பாடலை பாடினவர் ஜெசிகா ஜூட். இவர் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜஸ்டின் பிரபாகர் அப்படின்னா வேறு யாரும் கிடையாது, விஜய் சேதுபதியோட மேக்சிமம் படங்களுக்கு அவர் தான் இசையமைச்சிருப்பார். பண்ணையாரும் பத்மினியும், ஒரு நாள் கூத்து, அடியே அழகை பாடலாம் அவர் இசையமைச்ச பாடல்கள் தான். அடுத்து போலி வழக்கறிஞர்களை களையெடுக்க ஆன்லைன் மூலம் ஆவணங்களை சரிபார்க்கும் திட்டம் இந்தியாவின் முன்னோடி திட்டமாக தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து போலியாக இருக்க வழக்கறிஞர்களை ஃபுல்லாக கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிறதுக்காக இதை தொடங்கியிருக்காங்க. இப்போ இந்தியா 2017 டிசம்பர் மாதம் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் இலவசமாக மின்சாரம் வழங்க உள்ள முதல் மாநிலம் என்ற பெருமையை தெலுங்கானா மாநிலம் பெற்றுள்ளது. அவங்க ஜனவரி 1, 2018 விவசாயிகளுக்கு முழுவதுமாக மின்சாரத்தை வழங்கியிருக்காங்க. அடுத்து அனைத்து பயணிகள் ரயிலையும் உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய கழிப்பறை அமைப்பதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அது மார்ச் 2019 செயல்படுத்த போகிறாங்க. அடுத்து மிக் 27 எம்எல் பகதூர் அப்படிங்கிற விமானம் ஓய்வு பெற்றிருக்கு. ரஷ்ய போர்ப்படை விமானம் இந்திய விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கு. இது ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா,
ஆர் மித்ரா எனப்படும் பயணிகள் பாதுகாப்பிற்கான மொபைல் செயலியை கிழக்கு ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது கிழக்கு ரயில்வே ஏற்கனவே நிறைய ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் நிறைய செயலி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் ஆர் மித்ரா அப்படிங்கிறது கிழக்கு ரயில்வே அறிமுகப்படுத்தின பயணிகள் பாதுகாப்பு மொபைல் செயலி அப்படின்னு சொல்லலாம். குஜராத்தில் வதோதராவில் தேசிய ரயில் மற்றும் போக்குவரத்து பல்கலைக்கழகம் அமையுள்ளது. சரிங்களா. அடுத்து ஹிமாச்சல பிரதேசத்தின் புதிய முதலமைச்சராக பிஜேபி கட்சியை சேர்ந்த ஜெயராம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். கிராமப்புறங்களில் காணப்படும் அஞ்சல் நிலையங்களை தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் நவீனப்படுத்துதல், துரித சேவை வழங்குதல், வங்கி கணக்கு இல்லாத கிராம மக்களை அஞ்சல் நிலையங்கள் மூலம் கணக்கு துவங்க செய்தல், இப்படின்னு நிறைய திட்டங்களோட தர்பன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் துவங்கியிருக்காங்க. அந்த திட்டத்தோட விரிவாக்கம் என்னன்னா டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் எ நியூ இந்தியா. அதோட விரிவாக்கம், அதாவது தர்பன் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் த நியூ இந்தியா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் முதல் நடமாடும் உணவு பரிசோதனை நிலையம் கோவாவில் துவங்கப்பட்டுள்ளது. உலக வேத கூடுகை டிசம்பர் 15 புதுடில்லியில் நடந்துச்சு. அதே மாதிரியே உலக தெலுங்கு கூடுகை டிசம்பர் 15 19 வரைக்கும் ஹைதராபாத்தில் நடந்துச்சு. தெலுங்கு கூடுகை அப்படின்னா அது தெலுங்கானா, ஆந்திரா இது சம்மந்தமாக தான் இருக்கும். ஸோ ஹைதராபாத் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வதேச நிலத்தடி நீர் கூடுகை புதுடில்லியில் டிசம்பர் 11 13 வரைக்கும் நடந்துச்சுங்க. அடுத்து இந்தியாவிலேயே முதல் பிரத்யேக மின்னணு பொருட்கள் தயாரிப்பிடம் ஆந்திர பிரதேச தலைநகர் அமராவதியில் அமைய உள்ளது. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக எங்கே தயாரிப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆந்திராவில் தான் தயாரிப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. அமராவதியில் முதல் மின்னணு பொருட்கள் தயாரிப்பிடம் அமைய உள்ளது. அடுத்து நைலான், பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்பு, விநியோகம், பயன்பாடு, இது மாதிரி பிளாஸ்டிக் பொருள் அத்தனைக்குமே தடை விதிச்சிருக்க அரசு யாருன்னு பார்த்தோம்னா பஞ்சாப் அரசு. சுதந்திரத்துக்கு பின்னாடி மின் இணைப்பை பெற்றுள்ள மாநிலம் அப்படின்னு சொல்லி பெயர் வாங்கியிருக்கு. அது என்ன அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலம் பலராம்பூரில் அமைந்துள்ள ஜோகாபதா அப்படிங்கிற கிராமம் தான் அந்த மின் இணைப்பை சுதந்திரத்துக்கு அப்புறம் இப்போ தான் பெற்றிருக்காங்க. திருநங்கைகளுக்கு மாத ஓய்வூதியம் 1500 ரூபா வழங்கும் திட்டத்தை ஆந்திர பிரதேச அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. இது ஏற்கனவே கேரளா, ஒடிசாவில் இருந்தாலும் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்க அரசு ஆந்திர பிரதேச அரசு. அதே மாதிரியே உலக அளவில் மிக அதிக புலம்பெயர் மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது. சரிங்களா. இது புலம்பெயர்ந்த மக்கள் நாள் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 18 நம்ம சொல்லியிருப்போம். இந்தியா தான் அதில் முதல் இடத்துல இருக்குங்கிறத குறித்து வச்சுக்கோங்க. பேங்க் ஆஃப் தாய்லாந்து அறிவித்துள்ள அறிவிக்கையின்படி ஆசியாவிலேயே வேலைவாய்ப்பின்மை அதிகம் இருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது. அடுத்து ஆப்ரேஷன் சினர்ஜி அப்படிங்கிறது ஓகி புயலால் பாதிப்புக்குள்ள ஆன பகுதிகளை கப்பல் படை, விமானப்படை, கடலோட காவல்படை, மீன்வளத்துறை இவங்கெல்லாம் இணைந்து மீட்கிற அந்த படைக்கு பேர் தான் ஆப்ரேஷன் சினர்ஜி. 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கற்பழித்தல் பண்ணாங்கன்னா மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிச்சிருக்க அரசு யாருன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேச அரசு. இந்த குற்றத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறதுக்கு அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசின் முத்தலாக் மசோதாவை அமல்படுத்தும் முதல் மாநிலம் எனும் பெயரை உத்தரப்பிரதேச மாநிலம் பெற்றுள்ளது. அடுத்து கும்பமேளா திருவிழா இருக்குல்ல, அது யுனெஸ்கோவால் பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் இணைச்சிருக்காங்க. பிளாக் 4 என்ற பெயரில் ஐக்கிய அரபு எமிரேட், இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நாடுகள், அதாவது 4 நாடுகளோட கூட்டு பயிற்சி தான் பிளாக் 4. பிரான்ஸ் அந்த ஃப்ளாக் FLAG அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்ங்கிறது ஃப்ரான்ஸு, எல்லுங்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அமெரிக்கா A, G இங்கிலாந்து, இந்த மாதிரி வச்சு ஃப்ளாக் 4 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியே கூட்டு இராணுவ பயிற்சிகள் நிறைய இருக்குது. அந்த கூட்டு இராணுவ பயிற்சிகளுக்காகவே 2017 என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பிரத்யேகமான வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம்.
அடுத்து ஃபேஸ்புக், ட்விட்டரில் வந்து கேஸ் சிலிண்டர் பதிகிறதுக்கு வந்து ஒரு நிறுவனம் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அது யாருன்னா இந்தியன் ஆயில் நிறுவனம். உலகின் முதல் மாற்றுத்திறன் கொண்டோருக்கான தகவல் தொழில்நுட்ப வளாகம் ஹைதராபாத் நகரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே 2 டைம் சொல்லலாம், ஆனால் டைம் இருக்காது அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு டைம் தான் சொல்கிறோம். ஸோ திருப்பி அதோட குறித்து வச்சுக்கோங்க. உலகின் முதல் மாற்றுத்திறன் கொண்டோருக்கான தகவல் தொழில்நுட்ப வளாகம் ஹைதராபாத்தில் நிரப்பி வச்சுருக்காங்க. சிறந்த உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் தாஜ்மஹால் 2வது இடம் பிடிச்சிருக்கு. இதில் கம்போடியாவில் இருக்க அங்கன்வாட் கோயில் வந்து முதலிடத்தில் இருக்குது. கேரளாவில் மது அருந்துறதுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தா 23 அறிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெளிநாட்டு உறவுகள். டிசம்பர் மாதம் 2017 $1 மில்லியன் மதிப்பிலான நிவாரண உதவியை இந்தியா ஏமன் நாட்டிற்கு வழங்கியிருக்கு. ஸோ அதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்தியா $1 மில்லியன் உதவி வழங்கிய நாடு ஏமன்னு கேட்கலாம், இல்லை ஏமன் நாட்டிற்கு இந்தியா வழங்கிய உதவித்தொகை எவ்வளோன்னு கேட்கலாம். நசீம் அல் பர்கர் எனும் பெயரில் இந்தியா மற்றும் ஓமன் நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி மஸ்கட்டில் நடந்திருக்கு. ஸோ கூட்டு இராணுவ பயிற்சி 2017 பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாகவே நடந்திருக்கு. அதுக்கு பிரத்யேக வீடியோ அடுத்து பார்க்கலாம். பெருநாட்டில் இந்திய தூதராக சுப்பராயுடு நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய தூதுவர்கள் வந்து டிசம்பர் மாதம் நிறையா வந்து அறிவிச்சிருக்காங்க. பெருநாட்டில் வந்து சுப்பராயுடு வந்து தூதராக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரியே சூடான் நாட்டிற்கான இந்திய தூதுவராக ரவீந்திர ஜெய்ஸ்வால் அறிவிச்சிருக்காங்க. சூடான் நாட்டுக்கு இந்திய தூதுவர் ரவீந்திர ஜெய்ஸ்வால். மாலி நாட்டிற்கு இந்திய தூதுவராக பிரதீப் குமார் குப்தா அறிவிச்சிருக்காங்க. குவைத் நாட்டிற்கான இந்திய தூதுவராக ஜீவா சாகர் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியா கியூபா நாடுகளுக்கிடையே சுகாதாரத்துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் ஒப்பந்தங்களை குறித்து வச்சுக்கணும். இந்தியா இங்கிலாந்து நாடுகளுக்கிடையே அஜேயா வாரியர்ஸ் 2017 என்ற பெயரில் கூட்டு இராணுவ பயிற்சி நடந்திருக்கு. அஜேயா வாரியர்ஸ் அப்படிங்கிறது இந்தியா இங்கிலாந்து நாடுகளுக்கிடையே. ஏற்கனவே மைத்ரி அது இது நிறையா பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும். சர்வதேச நிகழ்வுகள் 2017 டிசம்பர் மாதம் அங்கோலா நாட்டிற்குரிய முதல் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் அங்கோசாட் 1 அப்படிங்கிறது ரஷ்ய நாடு கூட சேர்ந்து இந்த அங்கோசாட் 1 அப்படிங்கிற தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை வந்து ஏவிருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு நாடு வந்து தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஏவிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா அல்ஜீரியா. இது அங்கோலா, அது அல்ஜீரியா. இது வந்து அங்கோசாட் அப்படிங்கிற சொல்லி ஏவிருக்காங்க. அவங்க என்னென்னா அல்காம்சாட் 1 அப்படின்னு சொல்லி சீனா கூட சேர்ந்து ஏவிருக்காங்க. ஸோ இது சின்ன சின்ன குழப்பங்கள் தான் வரும். அங்கோசாட் 1 அப்படின்னா ரஷ்யா கூட சேர்ந்து அங்கோலா நாடு ஏவுன தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள். அதே மாதிரியே அல்காம்சாட் 1 அப்படின்னா சீனா கூட சேர்ந்து அல்ஜீரியா ஏவுன தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள். ஓகேவா? சூடான் நாட்டில் அணுமின் நிலையத்தை அமைப்பதற்கான சூடான் மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கிடையே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்புறம் ஆக்ஸ்ஃபோர்டு ஆங்கில அகராதியில் வந்து 2017 ஆண்டிற்கான வார்த்தையாக யூத் குவேக் அப்படிங்கிற வார்த்தையை அறிவிச்சிருக்காங்க. 2017 ஆக்ஸ்ஃபோர்டு ஆங்கில அகராதியோட வார்த்தை யூத் குவேக். அதே மாதிரியே மரியம் வெப்ஸ்டர் அப்படிங்கிற ஆங்கில அகராதி ஃபெமினிசம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அறிவிச்சிருக்காங்க. செகோஸ்லோவியா நாட்டின் புதிய பிரதமராக ஆண்ட்ரிச் பாபிஸ் நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புதிய பிரதமர்கள் பற்றியும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உலகின் முதல் ஒட்டகங்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை துபாயில் துவங்கப்பட்டிருக்கு. ஸோ துபாயில் தான் அதிகமாக ஒட்டகங்கள் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கென்யா நாட்டின் அதிபராக உகிரு கென்யாட்டா அப்படிங்கிறவர் 2வது முறையாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. கென்யாட்டா அப்படிங்கிறத கென்யா நாட்டோட அதிபர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. NSS அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் கேடட் கார்ப்ஸ் தேசிய மாணவர் படையின் ஜெனரல் இயக்குனராக PS ஸ்ராவத் நியமிச்சிருக்காங்க. ரிசர்வ் வங்கியின் செயல் இயக்குனராக உமா சங்கரை நியமிச்சிருக்காங்க. பிரசார் பாரதி அமைப்பின் தலைவராக சூரிய பிரகாஷ் நியமிச்சிருக்காங்க. சர்வதேச புத்தக மத கூட்டமைப்பின் புதிய பொதுச் செயலாளராக தம்மபியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஸோ இதுதான்
முக்கிய நியமனங்கள் 2017 டிசம்பர் மாதம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருளாதாரம். பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலை. ஸோ பொருளாதாரம் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 5 மாதத்தில் இந்த ஜிஎஸ்டி வரியை அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இந்த சரக்கு சேவை வரி, அதில் வந்து முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்கதா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரியே தமிழகம் 2வது இடத்துல இருக்குது. அதாவது அதிகபட்ச வரி வசூல் செய்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி தமிழகம் 2வது இடத்துல இருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் பொருளாதாரத்தை பற்றி டிசம்பர் மாதத்தில் நம்ம சொல்ல வேண்டியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, விருதுகள் மற்றும் மரியாதைகள். சாகித்ய அகாதமி விருது 2017 காந்தல் நாட்கள் அப்படின்னு சொல்லி கவிஞர் இன்குலாப் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதே மாதிரியே மொழிபெயர்ப்பு நூல் பிரிவில் மலையாளத்தில் ஓவி விஜயன் எழுதிய கசாக்கின் இதிகாசம் எனும் நாவலுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. மூர்த்தி தேவி விருது 2017 இது வங்கமொழி கவிஞர் ஜாய் கோஸ்வாமி அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. குழந்தைகளுக்கான அமைதி விருது சிரியாவைச் சேர்ந்த சிறுவன் முகமது அல் ஜோண்டேவிற்கு வழங்கியிருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்கான அமைதி விருது சிரியாவைச் சேர்ந்த முகமது அல் ஜோண்டே. தேசம் கடந்த அழகி என்ற பட்டத்தை தென்கொரிய அழகி ஜென்னி கிம் அவர்கள் வாங்கியிருக்காங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயங்கள் டிசம்பரில் நடக்கலைன்னு சொல்லலாம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்த வரைக்கும் 2 வகையான எறும்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்னோட பேர் டெட்ரோமோரியம் கிருஷ்ணானி மற்றும் டெட்ரோமோரியம் ஜார்வா அப்படின்னு சொல்லி 2 வகையான புதிய எறும்பு கூட்டமைப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எப்படி இந்த சித்தெரும்பு கட்டெரும்புன்னு சொல்கிறோம், அது மாதிரி இதோட பேர் இருக்குது. அடுத்து விளையாட்டுகள். 2017 டிசம்பரை பொறுத்த வரைக்கும் இந்திய ஒலிம்பிக் குழுவின் தலைவராக நரீந்தர் பாத்ரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரியே மாற்றுத்திறன் கொண்டோருக்கான உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை மகாராஷ்டிராவை சேர்ந்த காஞ்சன்மாலா பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக எடை தூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கம் வென்றுள்ளார். தமிழ்நாடு தடகள சங்க தலைவராக தேவாராம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதே மாதிரியே காமன்வெல்த் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சுசில் குமார் மற்றும் சாக்ஷி மாலிக் ஆகியோர் தங்கம் வென்றுள்ளார்கள். ஸோ இவ்வளவு தான் 2017 டிசம்பர் மாதம் நடந்த நடப்பு நிகழ்வுகள். இதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்க போகிறோம். 2017 ரீவைண்ட் 2017 அப்படின்னு சொல்லி தமிழகம், இந்தியா, பொருளாதாரம், சர்வதேச நிகழ்வுகள், விளையாட்டு, கூட்டு இராணுவ பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ இணைப்பிலேயே இருங்க. February 11 நமக்கான நாளாக தான் இருக்கும். ஸோ வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகராஜன். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்கிருங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா.